காவல் நிலையத்தையே வந்துட்டு மர்ம நபர்கள் தாக்கி இருக்காங்க. இதை வந்து பார்வையிட போன ஆர்வி உதயகுமார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே எதிர்க்கட்சிகள் சொல்றது நிஜம்தானோ அப்படின்னு நினைக்க தோணுது. உண்மையிலே தமிழ்நாட்டில் காவல்துறை இயங்குதா அல்லது காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கா அப்படின்றதே தெரியல. ஒரு ஸ்டேஷன் என்னும் போது அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அங்கே. பட் அப்படி காவலர்களே இல்லை ஒரு ஸ்டேஷனில், அப்போ ஒரு காவலர் தான் இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ அங்கே சிசிடிவி கேமரா வச்சுட்டு அதாவது இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அது வந்து கண்காணிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ இந்த நபர்கள் அடித்து உடைச்சாங்களா அல்லது அங்கே இருந்த ஆயுதங்களை தூக்கிட்டு போயிட்டாங்களா? ரெண்டு கோஷ்டி அப்படின்ற ஒரு நிலைக்கே வந்து காவல்துறை வரல. 2 பேர் வந்தாங்க. ஒரு ஏடு இருந்தார், அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்ன பதிலை வச்சு ஆத்திரப்பட்டு அடித்து அவரை பூட்டிட்டு இவங்க வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இது எப்படின்னா முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பேர் வருன்றதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர்பி உதயகுமார் போகும்போது நீங்கள் தடுத்து நிறுத்தி கைது பண்ணுறீங்க. அப்படி தான் தோணுது நமக்கு. இல்லை ஏதோ வீடு இல்லையா, வீட்டுக்குள்ளே போந்தாங்க, ஒருத்தர் இருந்தார் அடித்து ஒரு ரூமில் போட்டு வீட்டில் இருந்த கேமரா, வீட்டில் இருந்த லேப்டாப்பு, வீட்டில் இருந்த ஏசி அடித்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையே. ஒரு காவல் நிலையத்துக்குள்ளவே இவ்வளோ பெரிய ஒரு அவலம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நேரடியாக முதல்வர் தான் குற்றம் சாட்டணும். ஏன்னா முதல்வருடைய கட்டுப்பாடு தான் காவல்துறை இருக்குது, காவல்துறையுடைய கட்டுப்பாடு தான் காவல் நிலையங்கள் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு பலகீனமான காவல் நிலையங்களை வச்சுக்கிட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏன் அதிமுக ஆட்சியில் வந்து கொலை நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் கற்பழிப்பு நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் கொள்ளை நடக்கலை? எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்தது. இருந்தாலும் உங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில் இதில் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு சொன்ன முக்கியமான இன்னொரு கோட் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இங்கே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது, நமக்கு நம்மளே தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து அங்கங்கே குட்டி பகுதியில் இருக்காங்க. மாவட்ட செயலாளர் கட்டுப்பாடு தான் காவல் நிலையம் இருக்குது. அங்கங்கே திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாடு தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல் நிலையமாக இருக்கட்டும், எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், டிஎஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஐஜி ஆஃபீஸாக இருக்கட்டும், டிஐஜி ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கங்கே இருக்கக்கூடிய காவல் நிலைய அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக. ஆனால் அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. Taste the Daily. Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுக ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு தமிழகத்தில் வந்துட்டு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, நிறைய கொள்ளைகள் அதிகரித்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் புகார் சொல்லிக்கிட்டே வராங்க. அதற்கு ஏற்றார் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீப காலமாக காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சத்திரப்பத்தி அப்படின்ற ஊரில் வந்து காவல் நிலையத்தையே வந்துட்டு மர்ம நபர்கள் தாக்கி இருக்காங்க. இதை வந்து பார்வையிட போன ஆர்வி உதயகுமார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே எதிர்க்கட்சிகள் சொல்றது நிஜம்தானோ அப்படின்னு நினைக்க தோணுது. உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இந்த நூற்றாண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் கேமரா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு காவல் நிலையமே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது. இந்த ஆட்சியிலே உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது. ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது. காவல் நிலையம் வந்து பொதுமக்கள் அடித்து உடைச்சாங்க, காவல் நிலையத்துக்குள்ளே வந்து உள்ளே புந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பழைய வரலாறுகளை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து திருமங்கலத்தில் சத்திரப்பட்டின்ற அந்த ஊர் காவல் நிலையத்துக்குள்ளே வந்து அடித்து உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேதப்படுத்திட்டு அந்த ஏடு வந்து தூக்கி அதாவது அவரை தூக்கி லாக்அப் பண்ணிவிட்டு இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் வருது. இந்த செய்திகளை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, என்னுடைய பார்வையில் உண்மையிலே தமிழ்நாட்டில் காவல்துறை இயங்குதா அல்லது காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கா அப்படின்றதே தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு ஸ்டேஷன் என்னும்போது அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அங்கே நீங்கள் வந்து ஒரு காவலர் இருக்கலாம், இல்லை 2 காவலர் இருக்கலாம், ஒரு 4 காவலர் இருக்கலாம், யாராவது இருக்கட்டும், அது வேறு விஷயம். பட் அப்படி காவலர்களே இல்லை ஒரு ஸ்டேஷனில், அப்போ ஒரு காவலர் தான் இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ அங்கே சிசிடிவி கேமரா வச்சுட்டு அதாவது இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அது வந்து கண்காணிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ இந்த நபர்கள் அடித்து உடைச்சாங்களா
அல்லது அங்கே இருந்த ஆயுதங்களை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இப்படியெல்லாம் தோணுது. ஏன்னா ஒரு காவல் நிலையம் போது நிச்சயம் வந்து துப்பாக்கியெல்லாம் இருக்குமா இருக்காதா? துப்பாக்கி இல்லாத காவல் நிலையம் இந்த நூற்றாண்டில் எந்த காவல் நிலையம் இருக்குது? எல்லா பக்கமும் இருக்குது. அப்போ இந்த காவல் நிலையத்தில் வந்து அடித்தாங்க, உடைச்சாங்க, அலுவலகத்தை இது பண்ணாங்க, கம்ப்யூட்டரை சேதப்படுத்தினாங்க, டைப்ரைட்டிங்கை சேதப்படுத்தினாங்க, ஃபேனை உடைச்சிட்டாங்க, இவ்வளவும் பேப்பரில் வருது. அங்கே இருந்த ஆயுதங்களை வந்து எதுவுமே எடுக்கலையா அவங்க? அல்லது ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ காவல்துறை மறைக்குதான். இது வெறும் ஆயுதத்தை எடுக்கிறதுக்காகவோ இல்லை வேணும்னு திட்டமிட்ட சதியாகவோ அப்படின்றத பார்க்கறத விடவும் ஏன் இது ஒரு கோஷ்டி பூசலாக இருக்கக்கூடாது, இரு பிரிவினருக்கு இடையிலாத மோதலாக இருக்கக்கூடாது, ஒரு கொலைக்கேசை விசாரிக்க வந்திருக்கிறாங்க, என்னோட ஆளை நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான தாக்குதல் அவங்க கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் 2 கோஷ்டி அப்படின்ற ஒரு நிலைக்கே வந்து காவல்துறை வரல. 2 பேர் வந்தாங்க. ஒரு ஏடு இருந்தார், அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்ன பதிலை வச்சு ஆத்திரப்பட்டு அடித்து அவரை கூட்டிகிட்டு இவங்க வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இது எப்படின்னா முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்க இல்லைங்களா? முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறாங்க. அது 2 நபர் வந்து ஒரு காவல் நிலையத்தில் அடித்து ஓடிச்சாங்கன்னா அப்போது தமிழக முதல்வரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, காவல் நிலையங்கள் அந்தளவுக்கு பலகீனமாக 2 பேர் வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு காவல் நிலையத்துக்கு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு பலகீனமாக இருக்குது காவல் நிலையம். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்கலமாவாங்க இல்லைங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடைக்கலமாவாங்க. எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நமக்கு ஆபத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்போது ஒரே ஒரு காவலர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ அது போலீஸ் நிலையமா அல்லது இந்த ஆஃபீஸா? அதாவது இங்கே இப்போ அதாவது ஒவ்வொரு லிமிட்டுக்குள்ளே அங்கங்கே சிறு சிறு இது இருக்கும், பூத் மாரி இருக்கும், போலீஸ் பூத் இருக்கும். அந்த மாதிரி பூத்தாரு போலீஸ் நிலையம்னு சொன்னால் ஒரே ஒரு காவலர் இருக்காருன்னு சொன்னால் அப்போ அது ஒரே ஒரு காவலர் வச்சு ஒரு காவல் நிலையம் எதுக்கு இயங்கணும்? வேண்டியதே இல்லையே. அப்போ அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, 2 எஸ்ஐ, 4-5 எஸ்ஐ இருப்பாங்க, ஒரு 10-15 ஏடு இருப்பாங்க, கான்ஸ்டபிள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் எங்கே அனுப்புனீங்க? புரியுதுங்களா? அது ஒரு காவல் நிலையம்னா இத்தனையும் இருக்கணும். அங்கே வந்து துப்பாக்கிகள் இருக்கும். அப்போ அந்த துப்பாக்கிகளையும் அந்த நபர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? அப்போ இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பேர் வருன்றதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆர்பி உதயகுமார் உட்பட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் போகும்போது நீங்கள் தடுத்து நிறுத்தி அவங்கள என்ன பண்ணுறீங்க? கைது பண்ணுறீங்க. அப்படி தான் தோணுது நமக்கு. இல்லை ஏதோ வீடு இல்லையா, வீட்டுக்குள்ளே பூந்தாங்க, ஒருத்தர் இருந்தார், அடித்து ஒரு ரூமில் போட்டு வீட்டில் இருந்த கேமரா, வீட்டில் இருந்த லேப்டாப்பு, வீட்டில் இருந்த ஏசி அடித்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையே. ஒரு காவல் நிலையம், ஒரு காவல் நிலையத்துக்குள்ளவே இவ்வளோ பெரிய ஒரு அவலம் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறீங்க, அவனை கையை உடைக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இது எப்படி நடந்தது? இப்போ அந்தளவுக்கு பலகீனமாக அந்த காவல் நிலையம் இருக்கா? அப்போ இது போல் தமிழ்நாட்டில் எத்தனை காவல் நிலையங்கள் அப்படி பலகீனமாக இருக்குது? அப்போ அங்கே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இன்றைக்கி இவங்க வந்து ஏதோ வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, அதுக்காக வந்தாங்க, அடித்தாங்க, போயிட்டாங்க. நாளைக்கு இதே வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் உள்ள அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போகாது என்ன நிச்சயம்? ஏன் அந்த அளவுக்கு ஏன் கற்பனை பண்ண போகணும்? டெரரிஸ்ட் உள்ள நுழையிற அளவுக்கு அவ்வளவு ஒன்று தமிழ்நாடு பலகீனமாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், டெரரிஸ்ட்னா அது ஒரு இதே இல்லை. போராட்டக்குழு, போராளி குழு இறங்கி உள்ளே புந்து இப்போ நக்சல்பாரி உட்பட நிறைய குழுக்கள் இருக்குது. ஏதோ ஒரு குழு இறங்கி ஒரு 10-15 துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எவ்வளோ யோசனை பண்ணி பாருங்கள். அது தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கருப்பு புள்ளியாகிடும் அது. ஏன்னா இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தவிர வந்துட்டு பெருசாக யாரும் எந்த அளவுக்குமே வந்துட்டு இது யாரும் எந்த எதிர்கட்சிகளுமே வந்துட்டு கையில் எடுக்கலை. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கூட இதை பற்றி எதுவுமே விமர்சனம் பண்ணலை, மௌனம் தான் சாதிக்கிறாங்க. சரி, ஓகே, கூட்டணியாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி அவர்களை தவிர இந்த விஷயத்தை பெருமளவில் யாருமே பேசப்பட்டுக்கிட்டே வரல. இப்போ அவர் ஒரு ட்வீட் போட்ட பிறகு, ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்ட பிறகு தான் இது வந்து விஷயம் வந்து வெளியே வந்திருக்காரு. ஆமாம், அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய அழுத்தமே கூட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி யார், அண்ணாமலையா எடப்பாடியா அப்படின்ற அளவுக்கு ஒரு காம்படிஷன் வந்து இருக்கும். இப்போ அண்ணாமலை ரேஞ்சு கூட ஒரு குரல் கொடுக்கவே இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு ட்வீட்டோட முடிச்சிட்டாரு, பேசுறதோட முடிச்சிட்டாரு அப்படின்போது எதிர்கட்சிகள் பலகீனமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதோ சார்? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள் அதை முன்னிலைப்படுத்துறதில்லை, ஒளிபரப்புறது இல்லை. அப்படி தான் என்னுடைய பார்வையில் நான் பாருங்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் திமுகனுடைய அடிமைகளாக மாறிடுச்சு. ரொம்ப நாள் எப்படி அப்படி சொல்ல முடியும்? எல்லாமே அப்படி என்ன நீங்கள் என்ன சொல்றீங்க? பொதுவாக ஊடகங்களை நான் என்ன சொல்கிறேன், அதாவது
டாஸ்மாக் உடைய மேலாளர் விசாகன் வீட்டில் சோதனை பண்ணுறாங்க. அங்கேருந்து சில பல அந்த வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன் பண்ண அந்த இதெல்லாம் வந்து ஜெராக்ஸில் எடுக்கிறாங்க. அதில் வந்து விக்னேஷ் பாஸ்கர் அவர் வீட்டில் சோதனை பண்ணுறாங்க. அவர் ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்களுக்கு போய் எடுத்துகிட்டு வர்றாரு. ஒவ்வொரு திரைப்படமும் 100 கோடி 200 கோடி 300 கோடி உள்ள திரைப்படம். அவர் ஒன்றும் அப்பாட்ட கறி இல்லை. அவர் கலைஞர் குடும்பத்து வாரிசு, அவ்வளோதான். கலைஞர் குடும்பத்து வாரிசை திருமணம் பண்ண மருமகன், கலைஞர் குடும்பத்து மருமகன், அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஒரே நேரத்தில் வந்து ஆனானப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெற்றி தோல்விக்கு பிறகு தான் இன்னொரு திரைப்படம் எடுப்பாங்க, புரியுதுங்களா? திரைப்படம் எடுப்பாங்க. ஆனால் இவர் எடுத்த உடனே இட்லி கடைன்னு 400 கோடியா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏதேதோ படம், இவனை பராசக்தின்னு ஒரு 300 கோடியா. அப்போ இவ்வளோ பொருளாதாரத்தை ஒரு ப்ரொடியூசர் எப்படி தயாரிப்பாளர் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாப்புலன்னு சொன்னால், அப்போ அவங்க அந்த டாஸ்மார்க்குடைய பணம் அங்கே போயிருக்குன்றது தான் அமலாக்கத்துறை போகுது. அதை பற்றி எந்த ஊடகங்களில் விவாதம் பண்ணுறாங்க? ஏன்னா ராமதாஸும் அவங்க அப்பா அன்புமணி ராமதாஸும் சண்டை போட்டுக்கான். அதை தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் வந்து வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க 2 பேரும். அப்பாவும் மகனும் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டு வெளியே மேடை போட்டு சண்டை போட்டு அது ஒரு விவாத பொருள் தானே சார். இன்னைக்கு வந்து காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காவல் நிலையத்தில் இப்படி ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்கு. அசால்ட்டாக உள்ள வந்து அடித்து 2 பேர், அதுவும் தனிநபர்கள்ன்றாங்க. அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டு போனாங்கன்னா அது கைது பண்ணது தென்காசி போலீஸ்ன்னு தெரியாமல் எஸ்பி சொல்கிறாரு பாருங்கள். கைது பண்ண அரவிந்த் சொல்கிறாரு, அவங்க அப்பாவை தென்காசி போலீஸ் கைது பண்ணது தெரியாமல் இந்த ஸ்டேஷன் தான் கைது பண்ணாங்கன்னு சொல்லி வச்சு அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்றார். அப்போது 2 பேர் சாதாரண ஒரு குடும்பத்துக்காரனுக்கு போய் அவன் அந்த ஸ்டேஷனை அடித்து உடைக்கிற அளவுக்கு காவல் நிலையம் பலகீனமாக இருக்குன்னா இதை யாரை நேரடியாக முதல்வர் தான் குற்றம் சாட்டணும் நம்ம. ஏன்னா முதல்வருடைய கட்டுப்பாடு தான் காவல்துறை இருக்குது, காவல்துறையுடைய கட்டுப்பாடு தான் காவல் நிலையங்கள் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு பலகீனமான காவல் நிலையங்களை வச்சுக்கிட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏன் அதிமுக ஆட்சியில் வந்து கொலை நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் கற்பழிப்பு நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் கொள்ளை நடக்கலை? எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்தது. இருந்தாலும் உங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதை வஸ்துகள் அளவுக்கு அதிகம் மிதமிஞ்சி போச்சு சார். போதை வஸ்துகள் வந்துட்டு உள்ளே என்ட்ரானதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி பீரியடில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு லிபரலாக விட்டுட்டார் அவர். அதனால தான் வந்துட்டு அதிமுகவினுடைய ஆட்சியில் தான் வந்துட்டு போதை வஸ்துக்கள் அதிகமாக புழங்கப்பட்டுக்கிட்டு வருது. அதை தான் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல இந்த பள்ளி மாணவர்கள் போடுறது அந்த போதை வஸ்துக்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய இடங்களில் ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு வராங்க, பிடிச்சிக்கிட்டே வராங்க. ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய ஹாஸ்டலில் சோதனை பண்ணாங்க. 40 மாணவிகிட்ட வந்து 12 வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. 12 வகையான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அந்த 40 பேரில் வந்து அந்த பெண்கள் 4 பேரை விட்டு மீதி பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. சரி, பதிவு பண்ணி நான் என்ன கேட்குறேன், அந்த ஹாஸ்டலில் யாருடைய ஹாஸ்டல் அது? எஸ்ஆர்எம் உடைய கண்ட்ரோலில். அப்போ அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்தை மீது நடவடிக்கை இப்போ வழக்கு பதிவு செஞ்சு ஹாஸ்டலை இழுத்து மூணுன்றேன், அந்த கல்லூரிகளை இழுத்து மூணுன்றேன் நான். அதில் உள்ள மாணவர்களை அரசு வேறு இடங்களுக்கு அனுப்பணுன்றேன். இதேமாரி ஒரு கல்லூரி இழுத்தி மூடிச்சுன்னா இன்னொரு கல்லூரியில் இது போன்ற போதை வஸ்துகள் சர்வசாதாரணமாக உலாவுமா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் மாணவர்கள் மீது வழக்கு போடுறீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வந்து எஸ்ஆர்எம் மீது கை வச்சு இப்படி மூடிட்டோம்னா நாளைக்கு நம்ம அமைச்சர்கள் ஏவாவேலு ஒரு 10 காலேஜ் வச்சுருக்காப்புல, ஜெகத்ரட்சன் ஒரு 10-15 காலேஜ் வச்சுருக்காப்புல, எல்லாமே வச்சுருக்காங்கல்ல. துரைமுருகன் வச்சுருக்காப்புல, நேரு வச்சுருக்காப்புல. அப்போ அவங்க கல்லூரிகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு நெருக்குதல் உருவாகும். அதனால் இது வந்து மேலோட்டமாக நடவடிக்கை என்பது கடுமை இருக்கணும். கடுமை இருந்தால் இன்னொருத்தர் செய்யக்கூடாது. ஒரு கல்லூரி மீது அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கல்லூரி தாளாளரை கைது பண்ணி ஜெயிலில் அனுப்பியிருந்தாங்கன்னா இன்னொரு கல்லூரியில் ஒரு பிட்டு விற்பனை அவ்வளோ. ஒரு ஸ்கூல் என்னாச்சு, பள்ளி கல்லூரி 2 கட்சி ஆட்சிகளுக்குமே பொருந்துமா அது? இல்லை, 2 கட்சி ஆட்சி. இப்போ யார் ஆட்சி நடக்குது? கடந்த அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கலாம், வந்திருக்கலாம். நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தீங்க, வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ஒழிக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தணும். நீங்கள் இங்கே ஒழிக்கிறீங்க, ஆனால் பேசுறது மட்டும் இனிக்க பேசுகிறீங்க. மாணவர்களே, குழந்தைகளே, போதைப் பக்கம் போகாதீங்க சொல்லிவிட்டு டாஸ்மாக் கடையில் வருமானத்தை
சார் கஞ்சா ஒழிப்பு 2.0 நடவடிக்கை மூலமாக பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வந்துட்டு கஞ்சா வந்து பறிமுதல், போதை வஸ்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்களை, கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேர்களை காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கம்பேரிங் டு நார்த் இந்தியா, தமிழகத்தில் போதை வஸ்துக்களுடைய புழக்கம் வந்துட்டு கண்ட்ரோலாக தானே சார் இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் நிறைய இருக்கீங்க. நான் சொல்கிறேன், இனி நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிங்க. என்ன சொன்னீங்கன்னா, ஒரு காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு இவ்வளோ வழக்கு போட்டே ஆகணும். முன்னாடியெல்லாம் இருக்கிறவங்கலாம் பிடிச்சிட்டு வந்து போடுறாங்க. கேளுங்கம்மா, முன்னாடியெல்லாம் எப்படின்னா சாராயம் விற்கிறானோ இல்லையோ, சாராயம் குடிக்கிறவனை கூட கூப்பிட்டு வந்து சாராய கேஸ் போட்டு உள்ளே போடுவாங்க. கேட்டால் இந்த மாதம் 50 வழக்கு போடணுண்டா, போட்டியா இல்லையா அப்படின்னு விரைவுபடுத்துவாங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த போக்குவரத்து நீங்கள் போகிறீங்களா, பைக்கிலலாம் போகிறீங்களா, அங்கங்கே டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டி செக் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த டிராஃபிக் போலீஸுக்கும் ஒரு அஜெண்டாக இருக்குது. இத்தனை வழக்கு நீ வந்து போட்டே ஆகணும், இவ்வளோ பேருக்கு ஃபைன் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாக இருக்குது. அதேமாரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கஞ்சா வழக்காக இருக்கட்டும் அல்லது போதை வஸ்து வழக்காக இருக்கட்டும், அது என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் யார் யாரை போடணுன்ட்டு. அவன் ரெடியாக வச்சுருப்பான் லிஸ்ட்டில். அவங்கள பிடிச்சி போட்டு நாங்கள் இந்த மாதம் இத்தனை பேரை நாங்கள் கைது பண்ணோம், இந்த ஸ்டேஷனில் இத்தனை பேரை கைது பண்ணோம். இது வந்து ஒரு புரோட்டோக்கால் மாரி நடந்துட்டு வருது காவல் நிலையத்தில், புரியுதுங்களா? இப்போ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பேப்பரில் நீங்கள் வந்து இன்றைக்கி 10 கிலோ போதை இது கஞ்சா பிடிப்பட்டது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேப்பரில் வந்து உண்மை நம்புறீங்க. ஆனால் அங்கே போனால் 10 கிராம் கூட இருக்காது. என்னென்னா அது அவங்களுடைய அந்த இதுவை முடிக்கிறது. அவங்க ஒரு 10 பேரை கைது பண்ணிட்டு டார்கெட்டை முடிச்சிடறாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் அதை விற்கிறான் பார்த்தீங்களா, ஹோல்சேல் எடுத்துகிட்டு வந்து விற்பனை பண்ண தாராளமாக விற்றுட்டு தான் இருக்கான். எப்படி கள்ள சாராயம் வந்து விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் கள்ளச்சாராய வழக்குன்னு சொல்லி போட்டுகிட்டே இருப்பான். மது ஒழிப்பு பிரிவுன்னு ஒரு தனி பிரிவே தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கா இல்லையா? அதேமாரி இப்போ போதை ஒழிப்புக்காக வந்து இது வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, போய் பான் மசாலா கடையில் போய் குட்காவை பறிமுதல் பண்ணது வழக்கு, புரியுதுங்களா? இந்த பான் பராக்கு இது போன்ற வழக்குகள் தான் போடுறாங்களே தவிர, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி போதை வஸ்துவில் வந்து எவ்வளோ இன்றைக்கி வந்து என்ட்ரியும் எங்கேயோ போயிடுச்சு. கஞ்சாலாம் கூட பெரிய அளவுக்கு இல்லை. இன்றைக்கி ஸ்டாம்ப் பண்ணுறான், மாத்திரை, இன்ஜெக்ஷன் மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பெண்கள் பிரசவ போது ஆப்ரேஷன் பண்ணும்போது போடுற மாத்திரைகள், அதை வந்து ஒரு 5 மாத்திரை ஒருத்தன் போட்டுட்டான்னா அவனுக்கு ஒரு 3 நாளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு போய் உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டு வரான்னு அவன் அப்பாவை கொலை பண்ணிட்டு வருவான், அவன் அப்பானே கொலை பண்ணிட்டு வருவான். அந்தளவுக்கு மெயின்ஸ் போயிடும், புரியுதுங்களா? அவனை பிடிச்சி போலீஸ் கையை உடைக்குது, கை ரத்தமாக ஊற்றுது, அப்படியே ஜெயிலுக்கு வரான், சிரிச்சுக்கிட்டே வருவான். ஆனால் அவன் 3 நாள் கழிஞ்சு அந்த போதை வச்சு அவன் உடம்புலேருந்து இறங்கின பிறகு அவன் கத்துவான் பாரு, ஜெயிலே ஆகும். அந்தளவு கத்துவான். அப்போது இது போன்ற மாத்திரை ஒருத்தர் அவன் நல்லா தெரியும் காவல்துறைக்கு, இது போன்ற போதை மாத்திரைகளை பயன்படுத்தி தான் இது போன்ற கொலைகள் பண்ணுறாங்க, போதை மாத்திரை பயன்படுத்தி தான் வந்து அட்ராசிட்டி இறங்குறாங்கன்றது தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, அவனை அடித்து எந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன்னு பிடிச்சி ஒரு 2 மெடிக்கல் ஷாப் ஓனரை பிடிச்சி கைது பண்ண முடியுமா? சரி, அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஹோல்சேலாக கார்ப்பரேட் கம்பெனிகள் இறக்குமதி செய்கிறாங்க இந்த மாத்திரைகள். நான் சொல்கிறேன், ஒரு பெண் இந்த மருத்துவமனையில் சேர்த்துனா அவருடைய கணவர் டாக்டருடைய அந்த லெட்டரோடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் அந்த மாத்திரைலாம் கொடுக்கணும். இதுதான் விதி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு டப்பா கணக்கில் விற்கிறாங்க மெடிக்கல் ஷாப். சரி, மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து அந்த மொத்த கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி இவ்வளோ வந்து பெரிய டன் கணக்கில் இறக்குறானுங்க இந்த மாத்திரையை, இது போதைக்கு தானே விற்பனை ஆகுது. ஏன்னா இவங்களால போக முடியாது, அதை அப்படியே முடிச்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டரை வந்து அடிப்பானுங்க, சின்ன பசங்க 2 பேர் கண்டக்டர் டிரைவரை போட்டு அடின்னு அடிப்பானுங்க. அவனுக்கு பார்த்தா பேர வயசு இருக்கும், அந்த அவருடைய வயசு பார்த்தா பேர வயசு இருக்கும். அப்போது அவனுங்களை என்ன பண்ணுறானுங்க, பிடிச்சிட்டு கஞ்சா போதையிலேருந்து இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் முடிக்குது. ஆனால் கஞ்சா போதையே இல்லை. கஞ்சா அடித்தோன்னா அப்படி வன்முறையில் ஈடுபட மாட்டான், நல்லா புரிஞ்சுங்க. கொலையெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்கன்றாங்க. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி மாத்திரை போட்டால் தான் கொலையெல்லாம் பண்ணுறது. இது போலீஸுக்கு நல்லா தெரியும். ஆனால் இது என்னென்னா, இப்போ மாத்திரைன்னு சொன்னால் அந்த மாத்திரை அது லிங்க் பெருசாக போகும், அது கார்ப்பரேட் கம்பெனி வரையும் போகும், அது வரையும் போக மாட்டாங்க. கஞ்சான்னு வழக்கு முடிச்சிடுவாங்க. அப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஊடகங்களில் தலைப்பு செய்ய போடுவீங்க, கஞ்சா மது அருந்தி அந்த போதை அருந்தி இந்த கொலை நடந்து. கஞ்சா அடித்தான்னு வச்சுக்கலாம், படிச்சுட்டே இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பாடினா பாடிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த இதிலலாம் இந்த விஜய் டிவிலலாம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்க இல்லையா? அப்போ அதிலெல்லாம் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க.
சார் பொத்தாம் பொதுவாக வந்துட்டு ஒரு ஊடகத்தை பற்றி இப்படி நம்ம ஆதாரம் இல்லாமல் பேச முடியாதுல்ல. நம்ம ஒரு ஊடகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு குறை ஒன்று சொல்கிறீங்க, ஒரு அலிகேஷன் வந்து நீங்கள் வைக்கிறீங்க, அந்த அலிகேஷன் வைக்கிறீங்க. இதே டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்தது இதுக்கு முன்னாடி. அது என்ன ப்ரோக்ராம்? நல்ல ப்ரோக்ராம். அதுலேயும் கூட அது பயன்படுத்துகிறாங்க. இது நான் சொன்னால் உங்களுக்கு பொத்தம் பொதுவாக சொல்கிறீங்களா, என்ன ஆதாரத்தோடு பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து ஒரு முன்னாள் பாடகி சுசித்ரா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தது. என்ன கொடுத்துருக்காரு? போதை வஸ்து இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி கூட சினிமா நிகழ்ச்சி நடப்பது இல்லை. கமலஹாசனுடைய நிகழ்ச்சி கூட வெள்ளித்தட்டில் வச்சு அபிமும் பவுடரெல்லாம் விநியோகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிச்சு. அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா ஆதாரம் இருக்கான்னு? அல்லது அது சம்மந்தமாக காவல்துறை எதனா அவங்க பேசுகிறத ஆதாரமாக வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை சொல்கிறேன் நான். ஏன் சொன்னால் அந்த மெயின் ஃப்ரீனஸுக்கு இப்போ ஏன் சொன்னால் அந்த காமெடியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே அந்த கவுண்டர் பண்ணணும். அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் மெயின் ஃப்ரீயாக இதெல்லாம் வந்து கஞ்சா அடிப்பாங்க. கொலை பண்ணுறவங்க வந்து டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் தான் கொலையெல்லாம் பண்ணுறது. இல்லை போதைகள் அப்படி இருக்குன்றேன் நான். போதைகள் அப்படி இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா இந்த இந்த இது வந்து போதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலாக இது மாத்திரை மூலிமா உருவாக்குறது. செடி இப்போ வந்து கஞ்சா எடுத்திங்கன்னா செடி அது, அந்த செடியை வந்து பிடுங்கி அதை வந்து எதோ போட்டு ஊற வச்சு பழத்தோடு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு அதை மாவாக்கி கஞ்சா வடிப்பானுங்க. அது பவுடர்ன்றது அது ஒரு பூ. அது வந்து ஆப்கானிஸ்தான் மலை பிரதேசங்களில் தான் அது விளையுது அந்த பூவை வந்து உடைச்சி அதுவும் பெண்களுக்கு மகப்பேறுக்காக தான் அதை உருவாக்குறது அந்த மருந்து அதை எடுத்து இவங்க முதல்ல அதில் சில கெமிக்கல் போட்டு அதை வந்து பவுட்ரு கஞ்சா இது அபிமின்னு உருவாக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா இது முழுக்க கெமிக்கல். இது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை தமிழ்நாட்டில் இல்லை, ஹோல் இந்தியாவிலே இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே இது இருக்குது. இப்போ சர்வசாதாரணமாக விற்பனை ஆகுது. நீங்கள் தமிழ்நாட்டு மட்டும்தான் இருக்கு. மத்திய அரசு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ கூட வந்து நம்ம அதானியுடைய துறைமுகம் முத்ரா துறைமுகத்தில் வந்து 550 கோடிக்கு போதைப் வஸ்துகள் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? இப்போ அதே அதானி தான் வந்து இங்கே பரந்தூரில் வந்து விமான நிலையத்தையே உருவாக்குறாரு. அப்போ தமிழக அரசு தானே பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்குது. விவசாயிகள் போராட்டத்தை கூட ஒடுக்குது. அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் தானே. விமான நிறுவனம்லாம் வந்து மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மாநில அரசு நினைச்சா தடுக்கலாம். ஏன்னா இப்போ கூட மதுரையில் வந்து அந்த இந்த இதுக்கு ஒரு இது உருவாக்குனாங்க. உடனே மாநில அரசு வந்து அனுமதி கொடுக்கல, நிறுத்திட்டாங்க இல்லையா? மாநில அரசுகள் நினைச்சா தடுக்கலாம், புரியுதுங்களா? நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, அந்தளவுக்கு போதையினுடைய உச்சத்தில் இருக்குது. அதாவது மல்லிப்படத்தில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் போய் ஒரு தன்னுடைய காதலின்னு சொல்லி டீச்சரை போட்டு கொடுமையாக கொள்கிறான். அப்போ அவனாக இருந்தான்னா அதை கொலை பண்ண மாட்டான். அவங்க கூட இந்த போதை விஷம் போயிருக்கு. இதில் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு சொன்ன முக்கியமான இன்னொரு கோட் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இங்கே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது, நமக்கு நம்மளே தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் யாருக்குமே இங்கே பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, பொதுவாகவே அப்படி தான் ஒரு சூழல் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க குற்றவாளியை யாரும் காப்பாற்ற நினைக்கல. இல்லை நீங்கள் திமுகவில் இருக்கீங்களா? நான் திமுகவில் இல்லை சார், நான் பொதுவாகவே சொல்ல வரேன். ஞானசேகரன் பண்ணார், அரெஸ்ட் பண்ணாங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க, இதுதானே நான் என்ன சொல்கிறேன். ஞானசேகரன் மீது புகார் கொடுத்தாங்க. புகாரை வந்து விசாரணை விரிவுபடுத்தினதான், அந்த புகாரினுடைய விசாரணையை விரிவுபடுத்தினதான், நல்லா புரிஞ்சுங்க, விரிவுபடுத்தினா தான் அதில் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யார் யார் இருக்காங்கிறது தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஞானசேகரனோட சாப்டரை முடிக்கிறாங்க. அந்த யார் அந்த சார் அந்த கேள்விக்கான பதில். இப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த பெண்ணுடைய கன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு தான் அந்த ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை இருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த பெண்ணுடைய கன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தானே என்னை தவிர இன்னும் சில பேருக்கு நீ போகணும், சில பேர்கிட்ட போகணும்,
உன்னை அனுப்புவேன், நீ போகணும்னு சொல்லி ஞானசேகரன் பேசினார். ஒரு ஃபோனில் வந்து சாருன்னு சொல்லி பேசினார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க ஃபோனு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பினோம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு பாருங்கள், நீதிமன்றத்தை சமர்ப்பித்தோம். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டினுடைய அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி கூறினாங்க. அந்த ஏர்டெல், அந்த சிம்முடைய ஏர்டெல்லுடைய உரிமையாளர் வந்து அந்த ஏர்டெல் நிறுவனத்து மேலாளர் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி கூறினார். அவங்களுடைய ஃபோன் இது என்னது ஏரோப்ளைன் மோடில் இருந்தது, ஃப்ளைட் மோடில் இருந்தது. சொல்கிறீங்களா இல்லையா? சரி, இப்போ இந்த ஃபோனை நான் ஃப்ளைட் மோடு போட்டுட்டு உங்கள் ஒய்ஃபை எடுத்து நான் பயன்படுத்தி பேச முடியாது யார்கிட்ட? கேட்குறவங்க இல்லை, பேசலாம் இல்லையா? என் ஃபோனை ஒய்ஃபைல ஒய்ஃபை ஃப்ளைட் மோட்டில் போட்டுட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் பேசலாம். சரி, அது கூட வேண்டாம். இன்றைக்கி சாதாரணமான பசங்க கூட 2 ஃபோன் 3 ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனை விட்டு இன்னொரு ஃபோனில் பேசியிருக்கலாம். அப்போ அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் வச்சு தான் நீங்கள் அவளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க. அதே பெண்ணு தான் கொடுக்குறா, எனக்கு நீ மட்டும் இல்லை இன்னும் 2-3 பேர்கிட்ட நீ போகணும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய கன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பெண்ணுடைய கன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தண்டனை கொடுக்குறீங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை காவல்துறை சொன்னதை வச்சு நீங்கள் அதை நீக்கிட்டீங்க நீதிமன்றம். இப்போ உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு போகும் இந்த வழக்கு போச்சுன்னா நிச்சயம் நான் இது பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த விவாத பொருளை அங்கே வைக்கும்போது அங்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் எப்படின்னா ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்தில் பண்ண விவாதங்கள் தான் அங்கே பேசப்படும், சாட்சிகள் எதுவும் வராது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த கேஸு டிஸ்மிஸ். நீங்கள் சொன்னீங்களா 5 மாதத்தில் கைது பண்ணாங்க, பிடிச்சாங்க, உள்ளே போட்டாங்க. இனி இந்த அளவுக்கு யார் இப்படிலாம் சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ இந்த இப்போது நிர்மலா தேவின்னு ஒரு பெண் உங்களுக்கு தெரியும், பேராசிரியர். அவங்க மீது ஒருத்தர் தான் புகார் கொடுத்தாங்க, ஒரே ஒரு பெண் தான் புகார் கொடுத்தது. இதேமாரி என்னை வந்து இப்படி வந்து மற்ற ஆசிரியர்கிட்டையும் பேராசிரியர்கிட்டையும் தொழிலதிபர்கிட்டையும் போக சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு பெண் தான் புகார் கொடுத்தது. அந்த புகாரை வந்து விரிவுபடுத்தும் போது தான் ஆளுநர் வரையும் போயிடுச்சு அந்த லிஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்போது சாட்சிகள் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ அவங்க ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண்களை பிறகு ஒருத்தராக வந்து புகார் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு? அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆனால் காவல் நிலையம் நினச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு பெண்ணுடைய புகார் மட்டும் வாங்கிட்டு அப்போ பண்ணி விட்டுட்டுனா வேலை முடிஞ்சிச்சு இல்லை, சிம்பிளாக போயிருக்கும். டாக்டர் பிரகாஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், மூட்டு அறுவை சிகிச்சையில் சூப்பர்மேன் ஆகுது. அந்த டாக்டர் மீது கூட ஒரே ஒரு 14 வயசு பையன்தான் ஒரு புகார் கொடுக்குறான். ஆனால் அந்த புகார் விசாரணையும் தான் தெரியுது, பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய மாணவிகள், கல்லூரி மாணவிகள் எல்லாம் அவனுடைய அந்த இதில் வலையில் சிக்கியிருக்காங்கன்ட்டு தெரியும். அப்போ அவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அப்போ கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த விட்னஸஸ்ஸு, அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு மேல்முறையீடு போனாலும் இவ்வளோ கொடுமையானவனான்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஞானசேகரனை காப்பாற்றிருக்கீங்க. இவன் இந்த பெண்ணுக்கிட்ட தான் ஏதோ ஒரு தவறாக நடந்துக்கிட்டான். எப்படி காப்பாற்றியிருக்காங்கன்றீங்க? இந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான். பட் இவனுடைய பேக்கப் எடுத்தால் தானே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே என்னென்னு. நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த அரசு தரப்பு வழக்கினர் பெண் வழக்கினர் சொல்கிறாங்க அவங்களுடைய ஃபோனை செக் பண்ணிட்டோம், அந்த ஃபோன்லேருந்து ஒன்றும் இல்லை, அவர் ஒரு ஃபோன் 4 ஃபோன் வச்சுருந்துருப்பான், 2 சிம் கார்டு வச்சுருந்துருப்பான். இதில் வச்சு கல்லூரி பசங்க 2 சிம் கார்டு 3 சிம் கார்டு ஸ்டார்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. இப்போது வந்து ஏபிஎஸ் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையிலே நியாயமானது. சட்டம் ஒழுங்கு சுத்தமாகவே தமிழ்நாட்டில் சரியில்லை. உண்மை நம்ம நான் என்ன சொல்கிறேன், அந்த வந்து மல்லிப்பந்தல் அந்த பள்ளியில் வந்து காதலி அந்த பெண்ணை கொலை பண்ணாங்க, அது வந்து சட்டம் ஒழுங்கு சொல்ல முடியாது. அது ஏதோ அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு, அந்த போதையின் வெளிப்பாடு, அவன் கொலை பண்ணியிருக்கான் விடுங்க. ஆனால் ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து எப்படி நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியும்? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர். இப்போ அந்தளவுக்கு பலகீனமாக உளவுத்துறை இருக்குது. ஏன்னு சொன்னால் தமிழக ஆட்சி எப்போ திமுக வந்ததோ உளவுத்துறையே இவங்க பயன்படுத்துறது இல்லை. இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியமாக. நீங்கள் ஆனாலும் நீங்கள் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. மன்னர்கள் ஆட்சியில் அந்த சேனாதிபதி சேனாதிபதி இளவரசர் எல்லாம் இருப்பான். ஆனால் ஒற்றர் பேச்சு தான் அரசர் கேட்பார். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் விவகாரத்தை வந்துட்டு அவரே டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவருடைய காலத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அவர் காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே நன்றாகவே தெரியும். சரி, ஸ்டெர்லைட் ஆலயத்துக்கு நீங்கள் பற்றி பேசுகிறீங்க, கரெக்டு தான். ஸ்டெர்லைட் ஆலயம் வந்து அது மக்கள் போராட்டமாக அங்கீகரிச்சார் இல்லை எடப்பாடியார். ஆனால் நீங்கள் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தையும் மேல்மா சிப்காட் விஷய போராட்டத்தையும் வந்து அங்கீகரிக்கவே இல்லையா இன்னும் திமுக அரசு. நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பரந்தூர் விமான நிலைய இல்லை நானே சொல்கிறேன், 2 வருஷமாக போராடிட்டு வராங்க விவசாயிகள். அங்கே போய் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் போங்க, உங்களை கைது பண்ணுறாங்க.
கேட்டால் உனக்கு என்ன இங்கே வேலைன்றான். இதேமாரி எடப்பாடி பண்ணலையே. தமிழ்நாடு முழுக்க வந்து மக்கள் போனாங்களே இல்லையாங்க, சொல்லுங்கள். அப்போ அந்த ஏதோ ஒரு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அது போராட்டம் பண்ணிட்டு அவங்களுடைய உரிமை, அந்த உரிமை. பொதுவாக மொத்தமாகவே திமுக அரசு வந்துட்டு எப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. உண்மையிலே சர்வாதிகாரமா ஆட்சி? சர்வாதிகார ஆட்சின்னு நான் அப்படி கூட சொல்ல வரல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். திமுக வந்து எப்படின்னா அங்கங்க குட்டி பகுதியில் இருக்காங்க. மாவட்ட செயலாளர் கட்டுப்பாடு தான் காவல் நிலையம் இருக்கு. அங்கங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாடு தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல் நிலையமாக இருக்கட்டும், எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், டிஎஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஐஜி ஆஃபீஸாக இருக்கட்டும், டிஐஜி ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கங்கே இருக்கக்கூடிய காவல் நிலைய அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருடைய கட்டுப்பாட்டில், மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக. ஆனால் அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. ஒன் கமாண்ட், அது வந்து டிஜிபி கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்றைக்கி டிஜிபி கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக இருக்கட்டும், ஐஜி இன்ட்டாக இருக்கட்டும், எஸ்எஸ்பியாக இருக்கட்டும், யாருடைய கட்டுப்பாட்டிலையும் தமிழக காவல்துறையே இல்லை. முன்னாடி எப்படின்னா உளவுத்துறையில் கன்ஃபரன்ஸ், யாரோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் ஒரு 7 ஃபோன் பண்ணுவார் ஐஜி இன்ட்டுக்கு. உடனே வாயான்னு சொல்ல உட்கார வைப்பார். என்னென்ன இதேமாரி நடக்குது அப்படின்னு, சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது சம்மந்தமாக விசாரிப்பார். இது உண்மை நம்ப விஷயத்தில் அது உடனே டிஜிபிக்கு அனுப்புவார். டிஜிபி உடனே அது சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கு அல்லது டிஐஜிக்கு ஐஜிக்கு அனுப்புவார். ஐஜி டிஐஜி இறங்கி அது உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் காவல்துறையுடைய ஒரு புரோட்டோக்கால், புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த புரோட்டோக்கால்லாம் வேலைக்கு ஆகிறதில்லை. என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து மாவட்ட செயலாளர் குட்டி பகவதியினுடைய ஆசை இருக்குடா, நான் ஏன் டிஜிபி பேச்சை கேட்கணும்? குட்டி பகவதினே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை உண்மை, நான் ஏன் டிஜிபி பேச்சை கேட்கணும்? நான் ஏன் உளவுத்துறை அதிகாரிக்கு பேச்சை கேட்கணும்? நான் எடுத்தேன் கவுத்தேன்னு போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருக்குது. இதனால தான் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலை இருக்குது. இதை வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை குற்றமாக நான் சொல்ல திமுகவுக்கு. நான் இதை வந்து திமுக வந்து இதில் தலையிட்டு நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் கட்டுப்பாடு இல்லை, உதயநிதி இல்லை, சபரீசன் இல்லை, யாராவது ஒருத்தர் கட்டுப்பாடில் ஒட்டுமொத்த காவல்துறையை கொண்டு வாங்கன்றாங்க. அப்போ தான் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.